ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ அப்லோட் பண்ணி. இன்றைக்கி ஒரு ஷார்ட்டான vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அதை நான் அப்படியே மினி vlog மாதிரி எடுத்து போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எனக்கு இந்த மாதிரி vlog பேசலாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஐம் சாரி, ஓகேவா? இப்போ உங்களுக்கு கேமரா திருப்பி காட்டுறேன், எந்த அளவுக்கு எங்கள் வீடு இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அது ரீசன் யார் தெரியுமா? இதோ இவன் தான், ஆர்ச். ஆக்சுவலாக இது மேக் பண்ணுறப்ப நிறைய வேஸ்ட் விழ தான் செய்யும். இங்கே ரோஸ் தெரியுதுல, இதுவும் அப்புறம் இங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல பட்ஸுன்னு வாங்க வைத்து, இதெல்லாம் கட் பண்ணுறப்போ நிறைய டஸ்ட் கீழே விழ தான் செய்யும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணணும். இந்த எட்ஜ் இருக்குல்ல, இதை ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு வச்சா தான் இது கொஞ்சம் பர்ஃபெக்டான அவுட்லைனாக கிடைக்கும். ஐ மீன் பார்க்க அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்ச்சில் இந்த மாதிரி லீஃப் ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா இது மேலே வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல ஜாஸ்மின் மாதிரி இருக்கும், அதை பட்ஸுன்னு சொல்லுவோம். அதை நம்ம ப்ளேஸ் பண்ணணும் இது மேலே. இந்த எட்ஜை கட் பண்ண தான் நீட்டாக இருக்கும். இது ட்ரை ஆகணும், ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி கம் போட்டு இது மேலே ரோஸ் ப்ளேஸ் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். இது ஒரு ஆர்ச் ஆச்சா. இதுக்கு அடுத்து வந்து இதை குந்தன் ஆர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி பேர்ல் வச்சுட்டு அதுக்கு கோபி அப்புறம் ஸ்டோன் வைக்கிறோம்ல, இது பேர் குந்தன் ஆர்ச்சின்னு. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அது வந்து ட்ரை ஆன அப்புறமும் நம்ம செக் பண்ணணும், ஷேக் ஆகாமல் நீட்டாக டைட்டாக ப்ளேஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு ஆர்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். அது உள்ளே வந்து இந்த மாதிரி நீடல் இன்சர்ட் பண்ணணும். இதை பார்த்திங்களா, நீடல் உள்ளே வந்து கம் வைக்கணும், இல்லைன்னா ஷேக் ஆகாமல் இருக்கணும். அதுதான் மெயினே. ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கோசம் இந்த மாதிரி கம்மை வைப்போம். ஆர்ச் பார்க்க இப்படி தான் இருக்கும். இது மேலே கம் போட்டு இந்த மாதிரி கோபி ப்ளேஸ் பண்ணணும். இது நல்லா ட்ரை ஆன அப்புறம் தான் இது மேலே வந்து ஸ்டோன் வைக்க முடியும், இல்லைன்னா கோபி ஷேக் ஆகும். இதுக்கப்புறமா தான் பேர்ல் வைப்போம். அதாவது நாங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். மெயின் திங் என்னென்னா, இந்த பேர்ல் வந்து டைரெக்ஷன் ஒரே மாதிரி இருக்கணும், சேமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, சாரிங்க. அப்படி தான் இருக்கணும். இதோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேயே நிறைய சைஸ் இருக்குது. இது வந்து லார்ஜி, மீடியம், இதை விட சின்னதாக ஸ்மாலுன்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் வரல, வந்தால் உங்களுக்கு காட்டல. இங்கே க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன், அது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. தெரியுதா? இது என்னன்னு பார்க்குறீங்களா? க்ரோஷேட்டில் வந்து நான் ஒரு ஸ்கார்ப் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் முடியல, முடிச்சுட்டு காட்டுறேன். முடித்தா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டுவேன். அப்புறம் இது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு புதுசாக ட்ராயிங் கூட பண்ணியிருக்கேன். டூடில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அது நல்லா இருக்கான்னு எனக்கு தெரில, நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண ஆர்ட் நல்லா பண்ணியிருக்கேனான்னு தெரில. நல்லா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் பெயிண்டிங், கலரிங்ஸ். நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன், என்கிட்ட நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதுவே தனி வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு என்ன இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹாபி இருக்குன்னு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். பார்க்கவே எவ்வளோ கர்ண கொடூரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது என்னோடய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது ரொம்ப கொஞ்சம் அழகாகவே வந்திருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் வரும். ஸ்டார்டிங்கில் சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும், அதுக்கோசம் நிறுத்தவே கூடாது. அகைன் ட்ரை பண்ணணும், அப்போ தான் நமக்கு எல்லாம் வரும். இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.